டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மூட்டு வலி, தீராத மூட்டு வலிங்க. எனக்கு எப்போதுமே இந்த மூட்டு வலி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. மூட்டு வலியை எப்படி சரி செய்யலாம்? ஒருவேளை நம்ம உடல்ல வலிகள் அதிகமாகிட்டே வருதா? குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் பார்த்தோம்னா வலிகள் நம்ம உடல்ல அதிகமாயிட்டே இருக்கும். அது மூட்டுக்கள்லயும் சரி, இல்ல தசைகள்ல கூட வலி ஏற்படலாம். சும்மாவே உட்கார்ந்து இருக்குங்க, ஆனாலும் உடம்பு ஒரு அசதியாவே இருக்கு, ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே ஒரு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க. தசைகள் வலி இருக்கு, கழுத்து வலி, ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின். இதுல முக்கியமா பார்த்தோம்னா மூட்டுக்கல்ல அதிகமான வலியும் வீக்கமும் நிறைய நபர்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வலி வீக்கத்தை நம்ம எப்படி சரி செய்யலாம்? நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம் முடிஞ்சு அடுத்து ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக சந்திக்கக்கூடிய உடல் நல உபாதைகள் ரொம்ப அதிகம். இதுல பார்த்தோம்னா இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி. ஸோ அதுலயே பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்குமா, இல்ல இது நல்லாவே நமக்கு டெவலப் ஆயிட்டு மூட்டுக்கள் ரொம்ப தேய்மானம் ஏற்பட்டுடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, நீ ஜாயிண்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எலும்புகள் தேய்மானம் ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணலாம்? இது எதற்காக ஏற்படுது, யார் யாருக்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த மூட்டு எலும்பு தேய்மானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா, உடலில் அதிகமான வாதம் இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ வாதம் அதிகமாக இருந்து மூட்டுக்கள்ல வலி ஏற்படுது. ஸோ வாதம் அதிகமாக இருக்கும்போது அந்த வாயுக்கள் அதிகமாச்சு. ஸோ அதனால நமக்கு மூட்டுக்கள்ல வாதம் சேர்ந்து வலியை கொடுக்குது. இதனோட இன்ஃப்ளமேஷன் அங்க இருக்கும்போது ஸோ எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டு, ஸோ ஒன்றோடு ஒன்று எலும்புகள் உராய்வு ஏற்பட்டோ, சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு குறைவு ஏற்பட்டோ நமக்கு என்ன ஆகுதுன்னா மூட்டுக்கள்ல வலியானது ஏற்படும். ஸோ சைனோவியல் ஃப்ளூயிட்ல குறைந்து நமக்கு மூட்டுக்கள்ல வலி ஏற்பட்டுச்சுன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கான பல வழிமுறைகள் இருக்கு. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா இன்னும் சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த ஃப்ளூயிட் ரொம்ப ட்ரையா இருக்கும். எலும்புகள்லேயே பார்த்தோம்னா டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை, ரொம்ப வறட்சி தன்மையாக இருக்கும். ஸோ எலும்புகள் ரொம்ப வறண்ட தன்மை ஏற்பட்டு அதனாலையும் மூட்டுக்கல்ல நடக்கும்போது கழுக்குன்னு சவுண்ட் வர்றதெல்லாம் சொல்லுவாங்க. சும்மா நான் இப்படி திரும்பும் போதே எனக்கு கழுத்துல சவுண்ட் வருதுங்க, கை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல எனக்கு அதிகமான பெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம உடல்ல கால்சியம் குறைபாடு ஏற்படும் போதோ, இல்ல எலும்புகளுக்கு இடையில ஃப்ளூயிட் நமக்கு குறையும் போதோ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதையும் தாண்டி நம்ம எலும்புகள் வலிமையாக வைக்கிறதுக்கு, இல்ல ரொம்ப தூரம், ஸோ இளம் வயதுல இருந்தே ரொம்ப நேரம் நின்று ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி மூட்டுக்கள் பிரச்சனை இருக்கு. நீண்ட தூரம் நடைப்பயிற்சி செய்யறவங்களுக்கு, நடந்துதான் ஆகணும், இல்ல இதுல சுமைகள் வெயிட்டை நான் லிஃப்ட் பண்ணிட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் மூட்டுக்கள்ல அதிகமான வலி ஏற்படுது. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே இந்த மூட்டு வலி இருந்ததுன்னா என்ன செய்யலாம்? புற சிகிச்சைகள், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பற்று மருந்துகள், தைல மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம என்னென்ன மூலிகை இலைகளை பயன்படுத்தி அந்த பற்று மருந்துகள் செய்யலாம், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தோம்னா வாத நாராயண இலைகள். இந்த வாத நாராயணன் அப்படின்னு சொல்லும்போது பேர்ல இருக்கிற மாதிரி வாத நோய்களை எல்லாமே கண்டிப்பாக விரட்டக்கூடிய இலை மீன்ஸ் அந்த மரம். ஸோ வாதநாராயண மரத்தோட மொத்த முழு பாகங்களுமே நமக்கு மருந்தாக பயன்படுது. ஸோ வாதநாராயண இலைகளை நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இதனோட பார்த்தோம்னா நொச்சி, தழுதாழை, இந்த தழுதாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையும் உலர்த்தி நம்ம பொடியா எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த பொடிகள் மருந்து கடைகள்ல, நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும், அதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த பொடிகளை 3 ஒண்ணா கலந்து இதனோட மஞ்சள் பொடி, கடுக்காய் பொடி, மரமஞ்சள் பொடி, கேழ்வரகு, ஸோ இது கேழ்வரகு பொடி, ஸோ இது எல்லாமே சம அளவு கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய மூட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பற்று மருந்து. ஸோ இந்த பற்று மருந்தை நம்ம தினம்தோறும் ஒரு அரை மணி நேரம் வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பற்றாக போடணும். ஸோ வெந்நீர் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்ட முட்டை வெண்கரு விட்டு மிக்ஸ் பண்ணி அதையுமே நம்ம மூட்டுக்கல்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மூட்டுக்கல்லையோ இல்ல கையில ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் இருந்தாவோ நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது அந்த வெந்நீர்
வச்சு நம்ம வந்து ஒட்டடம் கொடுத்துக்கிட்டே வரணும். ஒரு 1/2 மணி நேரம் இது மூட்டுக்கல்ல இருந்ததுக்கு அப்புறம் வெந்நீர் வச்சு ஒட்டடம் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூட்டு வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி இன்டர்னலா உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து வகைகள் என்ன, இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு பேசிக்கா வந்து பார்த்தோம்னா நிலப்பனங்கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதிகமான கால்சியம் புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு வகைகள், மூலிகை கிழங்குகள் சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். பொதுவாக நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளோ எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளோ நம்ம வந்து நிலப்பனங்கிழங்கு பயன்படுத்துறோம். ஸோ இந்த 2 கிழங்கு, இதனோட கருஞ்சீரகம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் கார்போக அரிசி தேவைப்படுது, வால்மிளகு, மஞ்சள். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்து இந்த பொடியோட, அதாவது நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, நிலப்பனங்கிழங்கு பொடியோட கலந்து நம்ம தினமும் இந்த சூரணத்தை சாப்பிட்டுட்டு வரணும். எந்த அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, இது 2 கிழங்கு வகைகள் 2ம் 100 கிராம் இருந்ததுன்னா மற்ற மூலிகைகள் அனைத்துமே 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து இதை சூரணம் செய்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ வலி நடக்கிறதுக்கே வலிங்க, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக உணவு முறையில அதிகமான ஃபைபர் இருக்கக்கூடிய உணவு முறைகள் சாப்பிடணும், நார்ச்சத்து. ஸோ அதுதான் என்ன ஆகும்னா நம்ம உடல்ல மூட்டுக்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ஸோ கழிவுகள் வந்து வெளியேற கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டு வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா நம்ம காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்க வேண்டிய சில ஐட்டம்ஸ் இருக்கு, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா தனியா விதைகள் தேவை, அதனோட வந்து பார்த்தோம்னா திப்பிலி நமக்கு தேவைப்படுது. ஸோ திப்பிலி எல்லாம் பார்த்தோம்னா எந்த வகையான உடல் வலியாக இருந்தாலும், மூட்டு வலியாக இருந்தாலும், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த கஷாயத்தை தினந்தோறும் பயன்படுத்தும் பொழுது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலியானது குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் மூட்டுக்கல்ல வந்து வலி இருக்குங்க, தாங்க முடியல, நிறைய சிகிச்சைகள் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதனோட சேர்த்து இன்டர்னல் மெடிசன்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இதற்கான, அதாவது மூட்டுக்கள், எலும்புகள், இதற்கான அறுவை சிகிச்சைகள் எதுவும் இல்லாம நேச்சுரலா இந்த மூட்டு வலி குணமாகணும் அப்படின்னா ஸோ இந்த மருந்துகள், இதனோட சேர்ந்து இன்னும் நிறைய சித்த மருந்துகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாலே ஈஸியா நமக்கு மூட்டு வலி பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.